ஏன்னா கடமைக்கு செய்யக்கூடிய விஷயம் கஷ்டமாக இருக்கும், இயல்பாக இருக்கக்கூடிய விஷயம் இஷ்டமாக இருக்கும். அப்ப நம்ம இயல்புக்கு மாத்திட்டோம் நீங்க, நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகிட்ட என்ன பண்ணிடும், பிறவி குணமாக மாறிவிடும். ஒருவேளை உங்கள்கிட்ட கொடை இல்லாட்டாலும் பரவாயில்ல, உங்க பசங்க என்ன பண்ணுங்க, கொடை பண்பத்தினீங்க எப்படியாவது படிச்சுடுறா, எப்படியாவது 10வது பாஸ் பண்ணிடு, 12வது பாஸ் பண்ணிடு, ஒரு நல்ல வேலைக்கு போய் சம்பாதி அப்படிங்கிறது சொல்ற நம்ம வாய் எப்பா எப்படி சம்பாதிக்கிறியோ அது போல இல்லாத பட்டவாளுக்கு குழு. எப்படி இந்த பழக்கம் வரும், பிறந்த நாள் என்று இதே மாதிரி முருகன் கோயிலுக்கோ சிவன் கோயிலுக்கோ பெருமாள் கோயிலுக்கோ பசங்களை அழைச்சிட்டு வந்து ஒரு அர்ச்சனை பண்ணி இல்லாத பட்டவாளுக்கு கொஞ்சம் அன்னதானம் பண்ணும் பொழுது அந்த குழந்தைகிட்ட என்ன வரும், இயல்பாகவே கொடைப்பண்பு இயல்பாக வரும். அந்த குழந்தைகிட்ட வரும்போது அவன் பெரியவனா மாறுவான், அவனுக்கு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கு அது பிறவி குணமாக மாறும். அப்போ நம்ம கிட்ட அது பிறவி குணமா இல்லாத தப்பு இல்லை, ஆனா நம்ம குழந்தைகிட்ட இல்லைன்னா நம்ம கிட்ட தான்